அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் கொடுத்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்மோடு தங்கியிருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை கொடுக்கிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 27 இறை வார்த்தை 1-3 முடிய. இன்று நடக்கப் போவதே தெரியாது, நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல் பெருமையாக பேசாதே. உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றவருடைய வாய் புகழட்டும், உன் நாவல்ல வேறொரு நா போற்றட்டும். கல்லும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது. பிரைஸ் தி லார்ட். இன்று நடக்கப் போவதே தெரியாது, நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல் பெருமையாக பேசாதே. உண்மைதானே அது? இன்றைக்கி என்ன நடக்குது நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏது இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோங்கிறது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போது இன்றைக்கி நடப்பதே நமக்கு அறிந்து கொள்ளவில்லை, நாளைக்கு இது நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எப்படி சொல்ல முடியும்? இறைவன் வெளிப்படுத்தாமல் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான், இன்று நடக்கப் போவதே தெரியாது, நாளை நடப்பது போல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதுபோல் உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றவருடைய வாய் புகழட்டும், உன் நாவல்ல வேறொரு நார் போற்றட்டும். அப்போ நம்ம செய்கையின் பொருட்டு, சரியா, நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், எந்த விதத்தில் செயல்படுறோம், எப்படி பிறருக்கு உதவி செய்கிறோம், எப்படி பிறரை கண்காணிக்கிறோம், அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் கருத்தாக கொள்கிறோம், அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் நாம் கொடுப்பது யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்கள் கொடுப்பது யாருக்குமே தெரியாது, இறைவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும். நீங்கள் அதை தம்பட்டம் அடிக்காமல் இருந்தால் உங்களை பற்றி அவர்கள் பெருமையாக பேசுவார்கள். அவர்கள் நாவு உங்களை புகழும். ஏனென்றால் நான் துன்பற்ற நேரத்தில் இவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். சொல்வார்களா மாட்டால்? கண்டிப்பாக சொல்லுவாங்கம்மா. சிறிதளவே நீங்கள் கொடுத்தாலும் பெரிதளவு அவர்கள் பெற்றுக்கொண்டது போல் அவர்கள் ஒரு நிறைவாக இறைவனுக்கு நன்றி சொல்வார்கள். இறைவா, இன்று நான் எதிரே பார்க்கலை, ஆனால் நீங்கள் செய்தீர்கள், இதன் மூலம் நான் நிறைவடைகிறேன், பிறரும் நிறைவடையும்படி நான் செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லும்போது எல்லாமே உங்களுக்கு தானே வந்து சேருது. அந்த பெருமை எல்லாம், அந்த நன்றி எல்லாமே உங்களுக்கு சேருது. அப்போ உங்கள் வாழ்வு எப்படி இருது? வளமான வாழ்வாக அமைகிறது. தன் உழைப்பை கொண்டு பிறருக்கு கொடுக்கின்றவர்கள் பிறரிடம் பெற்று கொடுப்பவர்கள் அல்ல, தன் உழைப்பை கொண்டு கொடுக்கிறார்களா, அதை பிறருக்கு கொடுக்கும்போது அது ஒரு நிறைவான வாழ்க்கையாகிறது. பிறர் என்ன செய்வாங்க? சம்திங் அவங்களாம் அதை கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. உன் உழைப்பை கொண்டு, அதில் தான் இறைவன் நிறைவடைகிறார். உன் உழைப்பை நீ கொடுக்கும்போது, ஏன்னா உன்னுடைய களஞ்சம் நிறைஞ்சிருக்கு, நிறைவா வச்சிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. அப்படியே இருக்கட்டும், நெஞ்சே நீ அதை பார்த்து பூரிப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஒரு நாளும். ஏன்னா அது எப்பவுமே நிறைவாக நடக்காது. அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நாம் செய்கின்ற தான தர்மங்கள், ஏழைகளுக்கு கொடுப்பது இறைவனுக்கு கொடுப்பது போல் நீ எனக்கு தந்தாய் என்று நாம் இறைவன் சொல்வார் நம்மிடம். நான் உங்களுக்கு என்னப்பா தந்தேன்? ஒன்றுமே தரலையேனா அப்படின்னு நாம் சொல்லும்போது, நீ அந்த ஏழைக்கு கொடுத்தாயே, என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாயே, அது நீ எனக்கே கொடுத்தாய். சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்வாருங்க. இறுதி காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் நமக்கு ஒரு நிறைவான வழியும் அவர் செய்பவர் அவர்தான் இல்லையா? அப்போ அந்த வழியை அவர் செய்பவர் என்றால், அந்த வழியில் நாம் நடப்போம் என்றால் எல்லாமே நன்மையாக நடக்கும் இல்லையா? கல்லும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ அவ்விரண்டையும் விட பழுவானது. ஏனென்றால் மூடரிடம் நாம் என்ன பேசினாலும் நமக்கு அது பழுவாக தான் அமையும். ஏன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க, படப்படன்னு வருவாங்க, நம்ம சொன்னது எதுவுமே அவங்களுக்கு ஏறாது. அப்படிப்பட்ட ஆள்களிடம் பேசாதீர்கள். ஏனென்றால் அப்படி பேசினா அது நமக்கு தான் சிரமத்தை தரும். அதான் இறைவார்த்தை சொல்லுது, நான் சொல்லலை. நீங்கள் யார் கூட பேசணும், யார் கூட பேச வேண்டாம் நான் சொல்லலை. இறைவார்த்தை உங்களை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் திருப்பியும் அந்த இறைவார்த்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் உள்ள உண்மைகள் உங்களுக்கு தெரியும். யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேச வேண்டாம் என்பதை. அப்படி நாம் மூடர்களோடு பேசும்போது, தெளிவில்லாதவர்கள் பேசும்போது, நாம் பேச்சை கேட்காதவரிடம் பேசும்போது நமக்கே அது சங்கடத்தை கொண்டு வந்து தரும். அதான் இறைவார்த்தை நம்மளை எச்சரிக்கிறது. அதனால் நாம் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்பதை தெளிவில் சிந்தனையில் நிறுத்தி நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, இந்த நாளை நீர் தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே.
இன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்கு நன்றி ஆண்டவரே. யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டாம் என்பதை எங்களை தெளிவுபடுத்தினதற்கு நன்றி ஆண்டவரே. வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருக்கும்போது நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு நிறைவாக இருப்போம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேர் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.